அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுன்னு சொல்லுவேங்க. இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு அற்புதமான பதிவு இந்த பதிவு. ஆமாங்க, திருமாங்கல்ய சரடு மாற்றும் பொழுது நாம் கவனிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுலேயும் செய்யக்கூடாத தவறுகள்னு சொல்லுவாங்க. அது போன்ற விஷயங்களும் எவ்வளவோ இருக்குன்னு சொல்லலாம். ஆக இந்த திருமாங்கல்யம் மாற்றும் பொழுது நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த பதிவில். ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா திருமாங்கல்யம் மாற்றும் பொழுது அதற்குன்னு சொல்லி 4 நட்சத்திரம் பார்க்கணுமா, ஏற்கனவே போட்டிருந்த கயிறை என்ன செய்கிறது, இதுக்கப்புறம் இந்த கயிறை எப்படி பராமரிக்கிறது, இல்லை நம்ம மஞ்சள் கயிறில் போடுறத விட நம்ம தங்க சரடிலே போட்டுடலாமா, தங்க சரடில் போட்டாலுமே சரி கொஞ்சம் மஞ்சள் இழை அதில் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குங்க. திருமாங்கல்ய சரடை பொறுத்த வரைக்கும் தாலி சரடை மாற்றுவது அப்படின்னாலே அது ஒரு பெரிய கலேபரமாக தான் மாறி போகுது இன்னைய காலகட்டங்களில் பார்த்தோம் அப்படின்னா. ஏன்னா இந்த தாலி சரடு மாற்றிக்கொள்ள உகந்த நாள் பார்க்குறது, சரியான நேரம் பார்க்குறது, இதெல்லாமே இன்னமும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்ம அதை பழக்கங்களில் கொண்டு வந்துட்ருக்கோம். தாலி அப்படின்றது ஒரு புனித நூல்னே சொல்லுவாங்க. இந்துக்கள் நம்மளுடைய திருமண பந்தத்தின் அடையாளம் தான் பார்த்திங்கன்னா திருமாங்கல்ய சரடு, தாலி கயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக திருமாங்கல்யத்தில் சிவபெருமானின் திருவுருவம் வைத்தால் 3 கிடைமட்ட கோடு போட்டிருப்பாங்க. கடவுள் விஷ்ணுவின் திருவுருவம் அப்படின்னா 3 செங்குத்தான கோடு இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்படி நமக்கு இந்த திருமாங்கல்யத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நிறைய விதங்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அவங்கவுங்க வழக்கப்படி பார்த்திங்கன்னா அந்த திருமாங்கல்ய சரடு போட்டுப்பாங்க. கல்யாணம் முடிஞ்சிட்டு கொஞ்சம் நாள் கழித்து திருமாங்கல்ய கயிறு மாற்றி அதுக்குன்னு சொல்லி ஒரு விசேஷம் பண்ணி இன்னும் ரொம்பவே அதிகமாக பார்த்திங்கன்னா அந்த திருமாங்கல்யத்திற்கு நம்ம அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துட்ருக்கோம். எவ்வளவோ ஆச்சரியங்கள் இருக்குன்னே சொல்லுவாங்க திருமாங்கல்யத்தில். இப்படிப்பட்ட திருமாங்கல்யத்தை பார்த்தோம் அப்படின்னா அந்த திருமாங்கல்யத்தை சரியாக பராமரிக்கிறது, மாற்றும் பொழுது செய்யக்கூடாத தவறுகள் அப்படின்னு நிறைய இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத ஒன்றா பார்க்கலாம் இந்த பதிவில். முதல்ல மஞ்சள் கயிறில் தான் பார்த்திங்கன்னா தாலி போட்டுப்பாங்க. மஞ்சள் ஒரு இயற்கை ஆன்டிபயாட்டிக்னு சொல்லுவாங்க. புற்றுநோய்க்கு எதிரானது தான் இந்த மஞ்சள். அதுலேயும் மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுல இந்த மஞ்சள் கயிறு அவ்வளோ பெரிய பங்கு வகிக்குதுன்னு சொல்கிறாங்க. இதே நோய் பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் கயிறு போடுறதுனால அதுவும் தடுக்கக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த மஞ்சள் அப்படின்றத பார்த்திங்கன்னா நம்ம தினசரி இந்த மஞ்சள் கயிறில் மஞ்சள் போட்டு குளிக்கிறதுன்றது நமக்கே தெரியாமல் நம்ம முன்னோர்கள் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக, உடல் அளவில் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் முதல் விஷயமே. அதற்காகவே பார்த்திங்கன்னா நமக்கு திருமாங்கல்யத்தை மஞ்சளில் போட்டுக்க சொல்லியிருக்காங்க. தாலியை நம்ம கயிற்றில் போட்டுறது அப்படின்றது தான் அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய பாரம்பரிய வழக்கம்னே சொல்கிறாங்க. உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதுபடி நீங்கள் போட்டுக்கோங்க, செஞ்சுக்கோங்க. அப்புறம் வருஷத்தில் ஒரு நாள் இல்லைனா வருஷத்துக்கு ஒரு 3 முறை பார்த்திங்கன்னா திருமாங்கல்யத்தை மாற்றுறது. கயிறில் போட்டோம் அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்கூட மாற்றுற மாதிரி இருக்கும். தங்கத்தில் போட்டிருந்தோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 2 தடவை மட்டும் கீழே நம்ம அந்த திருமாங்கல்யத்தை கோத்துருப்போம் இல்லையா, அந்த சின்ன கயிறை மட்டும் மாற்றி நம்ம அழகாக அடுத்ததை போட்டுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மாற்றும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த திருமாங்கல்ய சரடை, ஏற்கனவே போட்ட பழைய சரடை அப்படியே கொண்டு போய் அதை எடுத்து போய் குப்பையில் போட்டுறாதீங்க. நீங்கள் அந்த அழகாக எடுத்து ஒரு பேப்பரில் மடித்து வச்சுட்டு நீங்கள் எங்கன்னா வெளியே போகும்பொழுது இல்லை கோவில் குளங்களுக்கு போகும்பொழுது பார்த்திங்கன்னா ஆற்றங்கரையில் நதி நீர்க்கரையில் பார்த்திங்கன்னா ஓடக்கூடிய நதிகளில் அழகாக அதை போட்டுடுங்க. நீங்கள் அடிக்கடி போக முடியல அப்படின்னா கூட இதை அப்படியே எடுத்து சேர்த்து வச்சுக்கோங்க. எப்போ நீங்கள் பீச்சுக்கு போகிறீங்க அப்படின்னாலோ இல்லை வேறு ஏதாவது கிராமங்களில் இருக்கும்பொழுது ஆற்றங்கரை பக்கம் போகும்பொழுது தாராளமாக அந்த கயிறை அங்கே போட்டுடுங்க. இஷ்டத்துக்கு நம்ம போகிற வர வழியில் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, குப்பையில் போடக்கூடாது. இது போன்ற நிறைய விஷயங்களை அடிப்படையாக கடைபிடிக்கிறதுன்றது ரொம்பவே முக்கியமான ஒன்றாகவே இருக்குது. இந்த மஞ்சள் கயிறு பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 2 முறை மட்டுமே மாற்றுங்க, இல்லை ஒரு 3 முறை மாற்றிக்கோங்க. அடிக்கடி மாற்றக்கூடாது. கல்யாணம் ஒரு நல்ல விஷயங்களுக்கு போகிறோன்னு சொல்லி அடிக்கடி மாற்றுவது ரொம்பவே தவறு. அந்த சரடுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6-7 மாதத்துக்கு அப்புறம் தான் அந்த நூல் பிரிய ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும் பொழுது மாற்றிக்கிறது போதும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா வருஷத்துக்கு 2 முறை மாற்றுறதே போதுமானதாகவே நிச்சயமாக இருக்கும். அப்புறம் ஆடி மாதம் இப்போ வரப்போகுது. இப்போ சப்போஸ் நீங்கள் திருமாங்கல்யம் இப்போ இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க, மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருங்க. ஏன்னா ஆடிப்பெருக்கு வருது. ஆடி மாதத்தில் வரக்கூடிய 18வது நாளை தான் ஆடிப்பெருக்குன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு திருமாங்கல்ய சரடை மாற்றிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. எல்லாருமே மாற்றிப்பாங்க. கல்யாணமான புது பெண்லாம் அழகாக மாற்றிப்பாங்க. ஸோ அன்னைக்கு மாற்றிக்கிறது மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை சேர்க்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நீங்கள் திருமாங்கல்யம் மாற்றிக்கிறது அப்படின்றது ரொம்பவே நல்லது. ஆமாங்க, கண்டிப்பாக நாட்கள்
நாட்கிழமைகள் நட்சத்திரம் பார்த்து தான் பார்த்தீங்கன்னா திருமாங்கல்ய சரடு வந்து மாற்றணும். அப்படி உங்களுக்கு நாட்கிழமைகள்லாம் பார்க்க தெரியல அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இனி வரும் காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா திருமாங்கல்ய சரடு மாற்றக்கூடிய சரியான நேரம் நாட்கிழமைகள் நான் ஒவ்வொரு மாதமுமே கொடுக்கலான் இருக்கேன். ஸோ அந்த நாட்கிழமைகள் படி நீங்கள் தாராளமாக திருமாங்கல்ய சரடு மாற்றிக்கோங்க. அப்புறம் கன்சீவாக இருப்போம் இல்லையா, லைக் கர்ப்பிணிகள் கயிறு வந்து அப்பப்போ வந்து நம்ம மாற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கர்ப்பிணிகள். கண்டிப்பாங்க கன்சீவ் ஆகிட்டோம் அப்படின்னாலே குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து நம்ம புண்ணியதானம்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மாற்றணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் மாற்றுறதா இருந்தால் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமைகளில் மட்டும்தான் நீங்கள் திருமாங்கல்ய சரடு மாற்றணும். காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மாற்றுவது ரொம்ப நல்லது. கோவிலுக்கு போயிட்டு அங்கே கூட நீங்கள் தாராளமாக திருமாங்கல்ய சரடை மாற்றிக்கலாம். நீங்கள் மட்டுமே மாற்றிக்கோங்க. வேறு யாரும் வந்து கூட இருக்கணும் செய்யணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஸோ அதை பற்றி கவலைப்படாதீங்க, நீங்களே கூட தாராளமாக மாற்றிக்கலாம். வீட்டில் கணவன் இருந்தாருன்னா அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. உங்களால் முடியணும் பண்ணிக்கோங்க. தாலி கயிறாகவே இருந்தாலும் தாலி சரடாக இருந்தாலும் சரி, அதை மாற்றும் பொழுது எப்போவுமே நீங்கள் கிழக்கு பக்கம் நோக்கி உட்கார்ந்து தான் மாற்றணும். அதே மாதிரி கணவர் இல்லைனா சுமங்கலியாக இருக்கக்கூடிய அம்மா, மாமியார் இவங்களாம் இருக்கும் பொழுது கூட அவங்க கையால் கூட தாராளமாக மாற்றிக்கலாம். நீங்கள் தாலி கயிறு மாற்ற உட்காரும் பொழுது அந்த சடங்கு, அதாவது திருமாங்கல்ய கயிறை நல்லபடியாக மாற்றிட்டு சுவாமிக்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த இடத்த விட்டே வெளியில் வரணும்னு சொல்லுவாங்க. அது முடியாத வரைக்கும் நீங்கள் எழவே கூடாது. முடியும் வரை நல்லபடியாக இருந்து பண்ணிட்டு தான் நீங்கள் எழுந்தே வெளியில் வரணும். பழைய தாலி கயிறை நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஓடக்கூடிய ஆற்றங்கரையில் போட்டுருங்க. தயவு செய்து குப்பை தொட்டியில் தூக்கி போடக்கூடாது. இது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி திருமாங்கல்யத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நீங்கள் அழகாக மாற்றும் பொழுது நமக்கு அந்த நல்ல ஒரு சகல சௌபாக்கியமும் பெருகும்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்மள பல பேர் வந்து திருமாங்கல்யத்தில் நம்ம அந்த உருக்கல் கோக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த சேஃப்டி பின்னு, அதுக்கப்புறம் இப்போலாம் பீரோ லாக்கர் கீன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன குட்டி குட்டி கீ போட்டு வச்சுக்கிறது, அப்புறம் அந்த மாதிரிலாம் தயவு செய்து செய்யாதீங்க. ஏன்னா திருமாங்கல்ய சரடில் அந்த மாதிரி நம்ம சேஃப்டி பின்னெல்லாம் போட்டு வைக்கக்கூடாது. ஸோ இப்போ லேடிஸாக இருக்கும் இல்லை அப்படின்னும் போது பர்ஸ் நமக்கு எப்போவுமே கையில் இருக்கும் இல்லையா. ஸோ பர்ஸில் இல்லை அப்படின்னா நீங்கள் தேவைப்படும் பொழுது யூஸ் பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு எங்கே கை வாட்டமாக இருக்கும் அங்கே வச்சுக்கோங்க. அடிக்கடி அதை சேஃப்டி பின்னு எடுத்து நீங்கள் அதில் லைக் தாலி கயிறில் போட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது ரொம்பவே தப்புன்னு சொல்கிறாங்க. கோல்டோடு சேர்த்து அதே நேரத்தில் மஞ்சள் திருமாங்கல்ய கயிறில் வந்து இரும்பு பொருட்கள் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எது சரின்னு மனசில் படுதோ அதை எடுத்துக்கோங்க. நான் சொல்லியிருந்தாலுமே பல பேர்கிட்ட நீங்களும் கேட்டு விசாரித்து அதுக்கேற்ற மாதிரி திருமாங்கல்ய சரடை போட்டுக்கோங்க, மாற்றிக்கோங்க. அதை அழகாக வந்து நம்ம மதித்து போற்றி பேணி பாதுகாக்கிறது அப்படின்றது நமக்கும் நம் உடல் நலத்திற்குமே நல்லது, கணவருக்கும் நல்லது. சகல சௌபாக்கியங்களும் உங்கள் இல்லத்தில் நிலைத்திருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில். மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்.